அப்படியே கிளம்ப வைக்கலாம். எனக்கு அதே மாதிரி தெரிஞ்சு இதுக்கப்புறம் மறுபடியும் ஜெட்டி தொட்டு பாரு தொட்டுலாம் கூட பார்க்குது. ஜெட்டியான தொட்டு பார்க்குறேன் வாட்ஸ் எல்லாம் பேண்ட் தொட்டு பாடுறான்னு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளம்பி ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லி உங்ககிட்ட சஜஷன்லாம் கேட்டிருப்பேன். ஸோ அப்படி இப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங். கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. நம்ம இங்கே வந்து 10 மணிக்கு கிளம்பி சோழிங்கநல்லூர் போய் அங்கே பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வேறு ஒரு ரூட்டாக செங்கல்பட்டு அப்படியே வந்துட்டு 2 சைடு காடாக இருக்குமா, அது ரூட்டு போகிறப்போ நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழியாக போகிறோம். ஸோ நம்மளோட வால்பாறை ட்ரிப் அந்த 2500 கிலோமீட்டர்ஸ் வின்டர் ரைடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோன்ற ரொம்ப ஒரு ஆள் வந்து புதுசாக வரப்போகிறார். ரொம்ப நாள் வச்சு வீடியோ பேசுகிறேங்க. புதுசாக இல்லை, ஆல்ரெடி நீங்களாம் பார்த்தவர் தான். யார் என்ன ஏதுன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 8 மாதம் கழிச்சு மறுபடியும் வர போகிறாரு. நம்ம கூட இந்த ரைடில் ஜாயின் பண்ண போகிறாரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு 7 பைக் 6 பைக் அந்த மாதிரி போக போகிறோம். இன்னும் ஒரு 2 பேர் கன்ஃபார்ம் ஆகலை. நான் அப்படியே போக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ நானும் போய் சாப்பிட்டு அப்படியே ரைடிங் எஸ்லாம் மாட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வைக்கிறோம். இப்போ எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு. இவன் 250 வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கான். போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்படியே கிளம்ப வேண்டியதாக ரைடுக்கு. லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு மூட்டை அதிகம் தான் இந்த வாட்டி. நானே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லைட் வர நானே போய் 2 பேர் லக்கேஜ் செப்பல் கிப்பல் எல்லாம் வச்சாச்சு. அவ்வளோதான். நாங்கள் இன்னொரு 1 மணி நேரம் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு 10 மணிக்கு கிளம்பி ரைடு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அங்கே சோழிங்கநல்லூர் வந்து ஒரு 11 மணிக்கு எடுத்து காலைல கொல்லி போய் ரீச் ஆகிற மாதிரி. எத்தனை மணிக்குன்னா ஒரு சன்ரைஸ் பார்க்குற மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு. என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம எப்பயும் தெரிஞ்சது தான். போக தான் தெரியும். போகிறப்போ பிரேக் எடுக்கிறப்போ முடிஞ்சப்போலாம் நான் முடிஞ்ச அளவு கண்டினியூ பண்ணுற வீடியோவை. Insta 360 வருது. ஸோ உங்களுக்கு வீடியோவுக்கு பஞ்சம் இருக்காது. கரெக்டாக ஆகலைன்னா கரெக்டாக போட்டுற வீடியோ. ஸோ கேஸ் நான் அப்படியே கிளம்ப ப்ளாக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளம்ப ப்ளாக் பண்ணுறேன். அது பசங்களை போய் பார்த்துட்டு அங்கே அந்த ஆள் யாருன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். மச்சான் கிச்சான் எல்லாரும் வராங்க. ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஹாப்பியாக பாருங்கள். கிட்டத்தட்ட நான் சொன்னதுலேருந்து நாய் வந்துச்சு. நாயா? இந்த வாட்டி என்ன நாய் இல்லையா? மனுஷனா? இந்த வாட்டி கண்ணில் அடி வாங்கல. அவன் போன ட்ரிப்பில் அடி வாங்கினான். மணி எவ்வளோ மிச்சம் ஆகுது? 12 மணி வச்சுலாம் கட்டிக்கலாம். 12 மணி ஆச்சு. இப்போ தான் பெட்ரோல் பங்கே வந்துருக்கோம். பங்க்கில் பெட்ரோல் போட்டு இதுதான் போனோம். நான் ஒரு ஆளை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ணன் தான் இன்னும் அண்ணன் வந்துட்டார். எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டீ இந்த ட்ரிப்பில் குடிப்பாரா என்னன்னு அண்ணன் தான் சொல்லணும். காலையில் சொல்லுவார். குடிப்பாரான். பழகிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் மச்சான், இன்னொரு மச்சான், அப்புறம் புதுசாக 4 பேர் இல்லை. ஹலோ, ஹாய் சொல்கிறது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான் மச்சான். ட்ரைம் வாங்கியிருக்கான். ஸ்பீட் 400. இது வந்து அவரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இது தெரிஞ்ச விஷயம். முதல்ல என்னதான் காட்டியிருக்கணும். என்னை காட்டாம என்னை லாஸ்டா காட்டுறான். அது காரணமும் இருக்கு. ஸ்கிப் பண்ணா தப்பிச்சிக்கலாம். ஆமா, ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மச்சான் மாட்டான். வண்டி நம்ம வண்டி R1 அப்படியே திருப்பி காமிக்கிறேன் கைஸ். நம்ம R1 கிட்டத்தட்ட மச்சான் எவ்வளோ ஓடி இருக்கேன்? 98 ட்ரிப்பு முடிக்கும் போது 99 கிராஸ் ஆகிடும். 2 மாதம் இல்லை 1 மாதம் அவ்வளோதான். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிடலாம். வண்டி ஆயில் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்து தான் நம்ம ஓட்டணும். அப்புறம் டியூக் 200 ஒன்று, டியூக் 250 புதுசு ஒன்று, RC 390 நம்மளுது, ஸ்பீட் 400, ADV 390 இந்த வண்டிலாம் தான் வருது. ஸோ நாங்களாம் ரெடி. இதுக்கப்புறம் vlog எடுக்கிறதுக்கு எதுக்கும் டைம் இல்லை. நடுவில் எங்கேயா நிறுத்தும் போது அப்போ எடுக்கிறேன். மழை பெய்யுது. என்னால் Insta 360 மாட்டி வீடியோ எடுக்க முடியாது. அங்கே போயிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது மோட்டோ vlogல மழை இல்லை. இன்னைக்கு தான் மழை. கிளம்புறப்போ தான் மழை. வீட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக தண்ணி. நான் வீடியோ vlog எடுத்தேன்னா கிளம்பி ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்புறேன். ஃபுல்லாக மழை, கீழெலாம் தண்ணி. ஸோ கைஸ் நான் எங்கே நிறுத்திட்டு அங்கே vlog எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மோட்டோ vlog கொஞ்சம் தூரம் எடுக்கிறேன். ஸோ அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். மணி 12 ஆகணும். சன்ரைஸ்க்கு போவோமா என்னன்றதெல்லாம் போனால் தான் தெரியும். போயிடுவோமா? போகணும். 6 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு போயிடலாம் கைஸ். ஓகே, இப்பயே சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வண்டி 845 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து டேங்கே 9.5 தான். ஸோ அதனால் மற்ற எல்லா வண்டியும் 1000 ரூபாய்க்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வாட்டி ஒரு புது இது வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பெட்ரோல் இவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வச்சிட்டோம். அதை முன்னே ஃபுல் டேங்க் பண்ணுவோம். அப்படி பண்ணால் ஒரு வண்டியில் பெட்ரோல் வேஸ்ட்டாக போகுது உள்ளேயே இருந்து. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்ப்ளிட் பண்ணி 1000 அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல போடும்போது 500 திரும்பி வரும்போது மீதி எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா நம்ம வந்து எந்த வண்டியிலையும் இது பண்ண தேவையில்ல. கரெக்டாக பட்ஜெட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ 845 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் நம்ம வண்டிக்கு. ஸோ அப்படியே கிளம்புறோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வேர்க்கு வேறு ஆரம்பிச்சிருச்சு கைஸ், மழை தான் பெஞ்சாலும். ஓகே பாய். ஸோ கைஸ் எந்த டோலு கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 85-90 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டோம். என்ன டோல் டாடி? மாதவரமா? மாதவரம் டோலா இது? ஆத்தூர் டோல். அத்தூரா? ATUR போட்டுருக்கு. அத்தூர் டோல் பிளாஸா வந்துட்டோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. வா எப்படியும் மாட்டுறது தான். இன்னும் வந்து 248 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. மணி வந்து 2 ஆச்சு. ஸோ இப்போ எங்கே போய் எப்போ ரீச் ஆகும் கேட்டு 7:26 தான் போய் ரீச் ஆகும். 7:26 தான் போவோம். ஆனால் நம்ம ஒரு 6:30 போனால் தான் சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்க்க முடியும். சன்ரைஸ் வந்து 5:44 போட்டிருக்கு. 5:44 போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்படி இதே ஸ்பீடு கொஞ்சம் பில்ட் பண்ணி போயிருந்தானா டிராஃபிக் பயங்கரமாக நடுவில் டிராஃபிக் மழை விட்டு லைட்டாக இருந்துச்சு. இப்பயும் டிராஃபிக்கே தான் இல்லை. அங்கே தான் போவாங்கன்னு தெரியல வெள்ளிக்கிழமைனால. பசங்களாம் அங்கே டீ வாங்கிட்டு இருக்காங்க. டீ வாங்கணும்னா டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எனக்கு அதே மாதிரி தெரிஞ்சு இதுக்கப்புறம் மறுபடியும் தொட்டு தொட்டுலாம் கூட பார்க்குது. ஜெட்டியான தொட்டு பார்க்குறேன். ஆச்சு எல்லாம் பேண்டை தொட்டு பாடுறான்னு எப்படி இருந்தாலும் நனியும் தெரியாது. ஜெட்டி அவனுக்கு மட்டும் நனைஞ்சிட்டு தனியா. ஆமா, இதுலலாம் விளாக்ல வராது, கவலைப்படாதீங்க. வரும், முன்னாடியா தான் வரும். போட்டுறாதீங்க. சரி வச்சா இதுக்கப்புறம் என்ன மோட்டோ விளாக் எடுக்க முடியுமா? இதுக்கப்புறம் இதுக்கு மாட்டிக்க மச்சான். இதுக்கப்புறம் நான் கோப்ரோ மாட்டி என்ன தெரியுதோ அதை கொஞ்சம் தூரம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். கோப்ரோவில் Insta 360. சரி அப்படியே நான் கிளம்பி போக விளாக் பண்ணுறேன். டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அண்ணன் டீ குடிக்கிறாரு. 8 டீ தான் சொல்லியிருக்காரு. 7 டீ தான் சொல்லியிருக்கேன். 2 டீயா வாங்கிட்டு வர்றாரு. ஓகே நான் அப்படியே போக விளாக் பண்ணேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. டைம் 5 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் டீ குடிக்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம். மோட்டோ விளாக் எடுக்கல, ஏன்னா ஃபுல்லாக கருக்கும்படி இருட்டாக தான் இருக்குது. அந்த இருட்டில் ஒன்றுமே வந்துட்டு தெரியாது அப்படின்றனால எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு இப்போது இங்கேருந்து கிளம்பி அப்படியே போகும்போது மோட்டோ விளாக் எடுக்கிறேன். டீ வந்துச்சு, பிஸ்கெட் விட்டே சாப்பிட்டு டீ குடிச்சிருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா பின்னாடி ஒயிட் ஸ்மோக் வேறு வருது. பழைய மாதிரி இல்லை, அப்படி சிக்கன் இல்லைன்ற மாதிரி தான். டீ குடிச்சிட்டு நான் கிளம்பி போகும்போது மோட்டோ விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பையன் இருக்கான். கொல்லி ஹில்ஸ் ஏறுற வழியில் தான் இருக்கும். எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. என்ன அவன் என்ன பண்ணுவான்? என்ன நாய் வருதாமே? ஏய் ஸோ எல்லோரும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க கைஸ். கிளம்பி அப்படியே போக வேண்டியதான், கொல்லி ஏற வேண்டியதான். ஏறும் போது நான் உங்களுக்கு மோட்டோ விளாக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். சரி காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போகலாம் அப்படியே ஓட்டிகிட்டே வந்தோம். நம்ம வந்து முன்னாடி வந்து வீல் காற்று பயங்கரமாக இறங்குது. அது பெருசாக நான் பார்க்கவே இல்லை. ஓகே இறங்காதுன்னு பார்த்தா இப்போ 10 பாயிண்ட் தான் இருந்துச்சு. நல்ல வேலை செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து 33 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மேலே போய்ட்டு அடுத்தது செக் பண்ணும்போது எவ்வளோ இறங்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை டயரை தான் ரெடி பண்ணணும் கைஸ். அது வந்து சைடில் தான் லீக் ஆகுது, என்ன ஏதுன்னு பார்த்துப்போம். ஸோ நான் போக அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கீழே இருந்து கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோம். ஒரு வண்டி இது ட்ரையம்ப் 400ம் அதுக்கப்புறமேட்டு டியூக் 200ம். ட்ரையம்ப் 400 ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ், அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்காக டியூக் 200ல் அண்ணாவும் அப்புறம் ஆகாஷும் வந்துட்டு கீழேருந்து பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. நாங்களாம் வந்து பறந்துக்கிருந்து வந்து சேர்ந்துட்டோம். செம்ம மிஸ்ட்டு. நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி காமிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம் கைஸ். இதாக இருக்குது இந்த பிளேஸு ஃபுல்லாக. எனக்கு கிட்டத்தட்ட நம்ம அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போன ஃபீல் வருது இந்த இடத்துல மட்டும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரூட்டு. இது இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக மரம் இருக்கனால அப்படி ஃபீல் ஆகுது. ஃபுல் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். செம்ம ஹாப்பி. கொல்லியில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொல்லி ஹில்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணமே. எல்லோரும் கேட்டாங்க ஆல்ரெடி போன இடத்துக்கு ஏன் போகிற அப்படின்ற மாதிரி. பட் ஆனாலும் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போது மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்தது. என்ஜாய் பண்ணுறோம். குளிர ஆரம்பிக்குது லைட்டாக இங்கேயே. ஸோ நைட்லாம் பயங்கரமாக குளிரும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் அப்படியே அவங்க வந்தோன்னே பார்த்துட்டு அது வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னே பார்த்துட்டு மேலே சோளக்காடு சம்திங் தான் போன டைம் போனோம். அங்கேயா எங்கன்னு பார்த்து ரூம் எடுக்கிறோமா சாப்பிட்றோமா என்னென்னு பார்த்துட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
டைம் வந்து 9:40 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சோளக்காடை வந்துருக்கோம். சோளக்காடை வந்து ரீச் ஆகிடும். 8 பேர் இங்கே தான் உட்காந்துருக்கோம். 5மா எனக்கு மற்றபடி தோசை மட்டும்தான் இருக்கான். சாப்பிட்டு ரூம் இன்னும் பார்க்கல. ரூம் பார்த்து போக வேண்டியது. ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி ஹோட்டல் நல்லா இருக்கு. எல்லாம் பாரு இதாக இருக்கு. அது கேமரா திருப்பி காமிச்சு இருக்கு பின்னாடிலாம். இது வெளிலேருந்து வர வழி. அதுக்கப்புறம் இது இவ்வளோதான் ஹோட்டலு. பட் ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஃபுட் எப்படி இருக்கு என்ன இதுன்னா நான் சாப்பிட்டு ரூம் போயிட்டு சொல்கிறேன். ஹலோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி. 11:30 மணி. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ரூமு. அது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லியில் செம்மேடு அப்படின்ற இடத்துல. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் எடுத்ததே தான். அப்போ 5 பேருக்கு எடுத்திருப்போம். இப்போ வந்துட்டு 8 பேருக்கு எடுத்திருக்கோம். நாங்கள் 8 பேர் வந்துருக்கோன்றனால மலை வீடு ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரூம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் திருப்பி ரூமை காமிக்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா வகையான ரூம்ஸும் இருக்குது. 2 ஏன்னா நீங்க சொல்ல விரும்புறீங்க. இவ்வளோ நேரம் வெளில உட்கார வச்சு எல்லாம் படுத்துட்டாங்க. 2 பேர் தங்கறதுலேருந்து ஒருத்தர் தங்கறதுலேருந்து பாதி மனுஷன் தங்கினா கூட ரூம் வச்சுருக்காங்க. ஒரு 50 ரூம் இருக்கான். 52,000 வந்துட்டு என்ன கட்டுறாரு, கரண்ட் பில் கட்டுறாராம். போன வருஷம் 35,000 தான் கட்டினாராம். இதெல்லாம் சொல்லி தான் எங்ககிட்ட கொஞ்சம் கூட ரேட்டு இந்த வாட்டி குறைக்கல. போன வாட்டி குறைச்சாங்க. இல்லை இந்த வாட்டியும் குறைச்சாங்க. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ரேட் தரல. சரி நீங்கள் வந்தீங்கன்னா மலை வீடு ரெசார்ட் இது எங்கே செம்மேட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. முடிஞ்சால் எழுப்பிட்டு 12:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஆகாய கங்கை போக போகிறோம். அதை நீங்கள் இந்த vlogலேயே பார்ப்பீங்களா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆகாய கங்கை போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். க்ளோசிங் டைமுக்குள்ளே போயிட்டு அங்கே ஃபன் பண்ணிட்டு திருப்பி வர வேண்டாங்க. ஓகே, நான் கட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் கிளம்பி போகிறப்ப என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ், அப்படியே கொல்லி முடிச்சு கொஞ்சம் நாளே ஆகிப்போச்சு. வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இப்போ கடைசியாக இதை சொல்கிறது தப்பு தான். ஸோ வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு சீக்கிரமே போட்டுருவேன். என்ன ஆச்சுன்னா வீடியோ எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் காமிக்குது ஆப்பில். ஆனால் தொட்டோம்னா வந்துட்டு ப்ளே ஆக மாட்டேங்குது. நானும் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட நான் நீ வீட்டுக்கு போய் எடுத்தாலும் சொல்லணும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிட்டேன். வரவே இல்லை. வந்துச்சுன்னா நானும் அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணி விட்டுறலாம் மோட்டோ விலாக் அப்படின்னு. ஸோ அது இல்லை. அடுத்த இதுலேருந்து கண்டிப்பாக மோட்டோ விலாக் வந்து நம்ம ஃபோனை வச்சாதே எடுத்துடலாம். இல்லை ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கலாம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக. ஸோ இந்த ஒரு இதில் அவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ சூப்பரான இடம், பெண்டெலாம் படுக்க போட்டு எல்லாம் மோட்டோ விலாக் எடுத்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ எல்லாம் நடக்கிறதாங்க. ஸோ சீக்கிரமே அடுத்த பாட்டும் போட்டுருவேன். இந்த பாட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பபாய். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்கிறது தான்.